இந்த பதிவுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதம் எனக்கு ஈபி பில் குறித்து 18 ஏப்ரல் வந்து லாஸ்ட் டேட்னு அறிவிச்சிருந்தாங்க. 13ஆம் தேதியே மொபைல் ஆப்பில் பே பண்ணிட்டேன். பட் ஆனால் அமௌண்ட்டு டெபிட் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு நானும் அப்படியே விட்டேன். 20ஆம் தேதி வீட்டுக்கு ஆள் ஈபிலேருந்து வந்து, "நீங்கள் தம்பி இந்த மாதம் பில் பே பண்ணல" அப்படின்னு சொன்னாங்க. நான் பே பண்ணிட்டேன்னு அப்புறம் மொபைல் ஆப் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஃபெயில்ட் ஆகி ரீஃபண்ட் ஆகிருக்குன்னு. சரின்ட்டு பில் அமௌண்ட்டு 149, ஃபைன் அமௌண்ட் 149 சேர்த்து 298 பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி மொபைல் ஆப் மூலயமா பே பண்ணி அது தவறுதல்னால நடந்து ஒரு இன்சிடெண்ட்னால எனக்கு 149 போயிடுச்சு. ஒரு பில்லுக்கான ஃபைனாக 100% பே பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இபி டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பரிசீலனை செஞ்சு பாருங்கள், கவர்மெண்ட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பில் அமௌண்ட்டுக்கு 100% ஃபைனாக கட்டும்போது அது எந்த அளவுக்கு ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏதோ தவறுதலாக நடந்த விஷயத்தினால ஃபைன் பே பண்ணுறதுங்கிறது ஓகே தான். பட் ஆனால் அது ரீசனபிளான அமௌண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பில் அமௌண்ட்லேருந்து ஒரு 15%ங்கிற மாதிரி ஃபைன் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க. ஃபைன் அமௌண்ட்லாம் இந்த அளவுக்கு வைக்காதீங்க. கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டும் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை யாராவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.